அனைவருக்கும் வணக்கம். இந்த நாட்டு படைத்தலைவருக்கு மனைவியாக சத்திலை என்று பெயர் பெற்று சீரும் சிறப்புடன் அடுத்த தினம் என் காதலை சந்திப்பது வழக்கம். அதற்கு முன்னதாக என்னடா வந்து கம்முன்னு நிக்கிற ஒரு வணக்கம் வைக்க மாட்டியான்னு கேக்குறேன். ஆமா, வணக்கம் வச்சாலும் வணக்கம் வைக்கிறதே ஒரு பாட்டமா இருக்குதுறான்ற. அப்ப நான் எப்படி வைக்கணும் வணக்கம்? நீ சொல்லி கூட ஏமா, நீ சொல்லி கூட. நான் யாரா? நானு யாரா? நீ தேவடியா? யார பார்த்து தேவடியான்ற? மைக்கா மைக்கே தேவடியா? ஏண்டா, இந்த நாட்டுக்கு தளபதி அவரோட மனைவிடா நானு.
ஏம்மா கரண்ட் பில்லு கட்டிட்டான். ஏம்மா கரண்ட் பில்லு கட்டிட்டான். எவ்வளவு விசிறினாலும் காத்து வரல. ஏம்மா பில்லு குடு ஏம்மா. வர மாட்டேங்குது. ஏம்மா அது போட்டு பில்லு குடு. ஏன் அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? என்ன கரண்ட் ஏன் பொண்டாட்டி அங்க தேடி நிற்பமா? என்ன கரண்ட் பில்லு கட்ட போனா வழி தெரியாது எங்க போட்டானு ஏதோ போட்டானு என் பொண்டாட்டி பதறுவா. ஏம்மா பில்லு குடு. தலைப்பா இருப்பீங்க, கழுத்துங்க எல்லாத்தையும். எல்லாத்தையும் கட்டிட்டீங்களே, எதுக்குங்க கீழே மாட்டிக்கிறீங்க? சாக்கு பட்டுறியாட்டம். அப்ப இது கூட கைட்டிடுமா? அவருங்க அடைச்சா என்ன மாதிரி இடத்துக்கு வந்திருக்கிறீங்க? அவருங்க எல்லாத்தையும் சொல்றேன் நானு. போதுமா? அது மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையும் அவருங்க. டாடி மம்மி வீட்டில் இல்ல, கடகோட யாரும் இல்ல, டாடி மம்மி வீட்டில் இல்ல, கடகோட யாரும் இல்ல. கரண்ட் பில் கட்டறதுக்கு ரெடியா இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு புரியல. एक दो तीन चार वक्त கரண்ட் பில் ஆபீஸ்ல பணத்தை கட்டிட்டேன். உன்ன பில்லு வரல. பில்லா வேணும்? பில்லு கூடயம்மா. ஏய் பில்லு வேணுமா உனக்கு? காசு ஏம்மா பில்லு தான் உனக்கு. பில்லு கட்டிட்டேன். நான் பில்லு தர முடியாது. என்ன பண்ணுவேன்? என்னடா இது? பில்லு தர முடியாதா? தர முடியாதுடா. என் பொண்டாட்டி கேட்டான்னா நான் கணக்கு எப்படி சொல்றது? ஏய் உன் பொண்டாட்டி கேட்டா ஒண்ணு பில்ல கேட்க போறா இல்ல காசை கேட்க போறா. காசு தர முடியாதுன்னுட்டேன். காசு கரண்ட் பில்லு கவுண்டர்ல கட்டிட்டேன். ஏடா உன் காசை எடுத்துன்னு போடா. நீ கரண்ட் பில் எல்லாம் தர முடியாது போடா. உனக்கு தைரியம் இருந்தா வந்து காசு எடுத்துன்னு போடா. வாடா. ஐயோ டேய் என்ன வம்பா போச்சு? வாடா. வந்து மாட்டீங்கன்னு தெரியலப்பா. கரண்ட் ஆபீஸ்க்கு வந்து ஏம்மா பில்ல கூடனா மறுபடியும் என்ன கேக்குற? எப்பா ஏன் உன்கிட்ட பட்டியம் வாங்கினா என்ன அடிக்கிறாளா என்னன்னு தெரியும். ஏய் உனக்கு என்ன வேணும் உனக்கு? அம்மா நான் இடம் தெரியாத வந்துட்டேனா? ₹100 கொடுத்தேன். வாங்கினா என்ன அடிக்கிறாளப்பா? தர முடியாது. ஒண்ணு பண்ணி இங்க வா. பையா பணத்தை வாங்கி பில்லு கேட்டேன். பூரா கதை என்ன தெரியுமா பண்ற? உக்காந்து இருக்கிறவங்க அத்தனை பேருகிட்ட போய் பிச்சை எடுக்கிறேன். அத்தனை பேருகிட்ட போய் பிச்சை எடுறா. நான் என் வீட்டு பணத்தை ₹1100 கட்டிட்டு நான் பிச்சை எடுக்கணுமா? ஆமாண்டா. நான் இடம் தெரியாத வந்துட்டேனா? ஏய் இது என்ன வீடு தெரியுமா? ஏம்மா என்ன வீடு? மேல நல்லா படிடா. ஐயா ராசி கச்சனை வீடு இல்லம். ஆ அடடா
என்ன மோசம் பண்ணிட்டாரப்பா. ஏப்பையா அது மட்டும் இல்ல 1100 ரூபாய் போச்சு. 1100 இதெல்லாம் எந்த மூளைக்கு இந்த 1100 ரூபாய் இது யூடியூப் காட்டுற தேவையா உங்களுக்கு தெரியாத தெரியாதா சொல்லு ஏய் வாடா இங்க டேய் மோகனா இங்க பாரு இந்த கற்களை வீட்டுல எல்லாம் ஒரு இன்கமிங் மட்டும் தான் ஹவுஸ் வாங்கி எதுவுமே கிடையாது கிடையாதா? அதனால உனக்கு காசு வேணா தேர்த்தரவா போ ஏம்மா. போ பிச்சை எடு பணத்தை போட்டுட்டு நான் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேனாப்பா. பிச்சை எடுத்துட்டு போயிட்டு ஏம்மா கொண்டாடிட்டு போடா பரவாயில்ல, நான் இன்னும் 2 நைட்டு 3 நைட்டு கூத்தாடி கூட என் பொண்டாடிக்கிட்ட வந்து 1100 ரூபாயை கொடுத்துடுறேன் அம்மா. ஆக முதல்ல ஆனா நான் வந்து தாச்சி அந்த மாட்டிக்கின விஷயத்த சொல்லிடாதே அம்மா. இதெல்லாம் வெளியில சொல்ற விஷயமா அது மட்டும் இல்ல ஏண்டா இந்த கற்களை வீட்டுல எந்த பெண்களுக்குமே இடம் கிடையாதுடா கிடையாதா? யாருக்கு தெரியுமா இடம் யாருக்கே? வெறும் ஆண்களுக்கு மட்டும்தான் இடம் அப்ப நான் யாரு? ஏய் நீ ஆம்பளை நான் சொன்னதானே தெரியுது பத்திய பார்த்து பெத்த ஆம்பளை பேர் நடந்து வர நான் வரேன் இந்த கம்பெனிக்கு என்னைக்கு வந்தனோ அன்னில இருந்து இவனுங்களா கூட சேர்ந்து என் ஊட்டியே சந்தேகமா இன்னும் அவங்க பேசுற மாதிரியே பேசுறீங்கன்றாங்க. ஏய் உங்க வீட்ல மட்டும் சந்தேகம் இல்லடா எவங்க ஏய் எவங்க எவங்க அவங்க பேசுற மாதிரியே பேசுறீங்க. ஏய் நீ யார சொல்றேன்னு தெரியும் யாருன்னு கேட்டேன். இன்னும் அந்த 9க்கு பேச ஏய் ஏய் அட பாவி ஏய் 9 யாருக்கு தெரியுமா உனக்கு? ஏம்மா 9 இல்லாத கம்பெனியே கிடையாதுடா இன்னைக்கு கிடையாது. அது மட்டும் நீங்க இல்ல வச்சுதான் சட்டம். ஏம்மா இந்த நாடக கம்பெனில நீங்க வந்து பண்ற ஒரு அட்டகாசம் கேட்டு பாரு. நாங்க பப்புனு வச்சு ஆடுறவங்க மாட்டின்னு முழிக்கிறோம் பாரு. சும்மாவா போன் பண்ணி நாடகத்துக்கு வாடானா நேத்து எவ்வளவு குத்த 2000 கட்டுப்படி ஆகாது அடி வாங்குறது எனக்கு தான் தெரியுது 500 ரூபாய் ஏத்தி தரியா கேட்க தெரியுதா அடி கம்பெனில யார் வாங்க தெரியும்? ஆ? கம்பெனில அடி யார் வாங்க? நீதான்டா வாங்கணும். அப்ப பணம் எவ்வளவு ஏய், கொடுக்கணும்? நீ அடி பணம் எவ்வளவு கொடுக்கணும்? கொடுக்கணும்? டேய், நீ அடி கொடுக்கணும்டா. நான் அடி கொடுக்கணும்டா. அடி கொடுத்தா வாங்கிதான்டா. ஏய், ஏய்,